அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. சில தமிழ் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுவே நிலைப்பதுவே நிலைப்பதுவே கிருபையினால் தான் வாழ்கின்றேன். கிருபையினால் தான் வாழ்கின்றேன். நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல்
உன்னதமானவர் மறைவினில் வந்தே உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே நிம்மதி நிம்மதி எல்லாம் பாடலாமா வாங்க என் வாழ்வே அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் ஆராதனை உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே
நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா நன்றி நன்றி. ஓ இயேசு ராஜா நன்றி ராஜா. எல்லாம் கையை தட்டி நன்றி நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி அப்பா. ஓ நன்றி 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 ராஜா. இயேசு ராஜா 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 நன்றி ராஜா. ஓ நன்றி நன்றி அப்பா. நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி நன்றி. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா. எல்லா கையை தட்டி வாயிலை திறந்து சத்தமா துதிக்கலாம், சத்தமா துதிக்கலாம். நல்லா ஜோரா கையை தட்டி, நல்லா ஜோரா கையை தட்டி. யாரும் சும்மா இல்லாத, யாரும் சும்மா இல்லாத நல்லா கையை தட்டி வாயிலை திறந்து ஓ ரிமாமானா ஷதராதரா பாபா கதரா பாலா பாபா ரிமாமானா நமனா ஷெரே கேதரா பாபா பாலா. நல்லா துதிக்கலாமா, நல்லா துதிக்கலாமா. போதாது இந்த சத்தம் போதாது, இந்த கை தட்டு போதாது தேவனுக்கு. ஓ ரிமாமானா ஷெகேரேதரா பாலா தரபா. வல்லமை தேவன், வல்லமை தேவனே உம் நாமத்தை உயர்த்துவானே. ஓ ரிமாமானா ஷெகேரேதரா பாலா கதரா மனோ துரிமானா கத கத பாபா ரிமாமானா ஷெரேதரா கதரா பாபா. அப்பா நாங்கள் நடக்கும் போதும், நாங்கள் படுக்கும் போதும், நாங்கள் போகும் போதும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கண்மணி போல பார்க்கிறதே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே வந்து நின்று கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? எல்லாம் ஒப்பு கொடுக்க ஆராதிக்கணும், எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். எனக்காக யாரும் ஆராதிக்காதீங்க, என் தேவனுக்காக ஆராதிங்க, என் ஜீவனுள்ள தேவனுக்காக ஆராதிங்க. ஓ ரீமா பாபா நா ஷெதரா பாபா. ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து ஆராதிங்க. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிக்குது, யாருக்கும் கிடைக்காத தயவு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்பா கோடி பாமா நஷதரா பாலா. துதிக்கலாமா? வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவுராமா நஷதரா பாலா. ஆண்டவர் யாருக்கும் நன்மை செய்யலையா? யாரையும் ஆண்டவர் தயவையாய் உயர்த்தலையா? போராது, சத்தம் போராதப்பா. பாபா அப்பா எங்களுக்கு நடத்துற தயவு ஆண்டவரே. எங்களுக்கு கண்ணீர் வருது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீ நடத்துறத பார்த்த ஆண்டவரே என் தேவன் உயர்ந்தவர், என் தேவன் சிறந்தவர். அப்பா ஓ ரமண ஷதரா பாலா கதரா பாலா பாலா பாபா கதனா கதா பாபா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை
அசைவாடுகிற தெய்வமே அப்பா ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா 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 எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாவோ ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஆராதனை நீதியே யெகோவாவோ ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாமே ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காணி ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உங்க
உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே நிகரே இல்லா தெய்வம் நீ இனிமையும் நீ இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் சொல்லி அவர் மட்டும்தான் எல்லாம் நிகரே இல்லா தெய்வம் நீ இரக்கம் செய்திடும் தகப்பன் நீ இரக்கத்தின் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை யார் கூட ஆக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே மேலும் உயர்ந்தவரை ஆயுள் இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்று மேலும் உயர்ந்தவரை குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ எங்கள் ஜீவப்பமும் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை வேதமும் நீ. சொல்லுங்க குறைகள் போக்குகிற இந்த வார்த்தைகளை நீங்க நம்பினீங்கன்னா ஆண்டவர்களுக்கு நிறைவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வித குறைகளையும் மாற்றவர் வல்லவர். தேகமும் நீ. ஆயுள் ஆயுள் உயர்த்திடுவே என்னை யார் கூட ஆக்கின இயேசுவையே எல்லா புகழும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள். சொல்லுங்க, எனக்கு மூச்சிருக்கிற வரைக்கும் அப்பா உம்மை உயர்த்துவதை தவிர ஒரு இரண்டாவது என்ன எங்கள் மனதில் வேண்டாம். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை வாரத்தூதர்கள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் வல்ல நாமம். சுரமான சேனைகள் Yes.
இதுவரைக்கும் தேவன் நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக தம்முடைய பிள்ளைகள் அவருக்காய் செலுத்தினதான காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அளவின்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்காக பிரதர் நவீன் நமக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கண்களை கொண்டிருக்கும். கர்த்தாவே தேவனை நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த 3 நாள் தகப்பனே எங்களோடு தகப்பனே இணைப்பட்ட நடத்துகிற நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே எல்லா புகழும் தகப்பனே ஒருவரின் தேசப்பா நாங்கள் சொல்லும் போது கர்த்தாவே எங்கள் மத்தியிலே உணவாயின தெய்வமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியை தகப்பனே நீ நடத்தி கொண்டிருக்க அதுக்காக நன்றி சொல்லி தகப்பனே இந்த தகப்பனே சப்பா கொடுத்த காணிகளை ஆசீர்வதிகள். கர்த்தாவே ஆம் தகப்பனே சப்பா கொடுக்கிறோம் நீ கர்த்தாவே கொடுக்கிற ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீ கர்த்தாவே கொடுக்கிற கரங்களை சப்பா கொடுக்காத கரங்களை சப்பா நோக்கி பார்க்கிற தெய்வம் நீ கர்த்தாவே தகப்பனே சப்பா உமக்கு கொடுக்கும் போது கர்த்தாவே உன் ராஜ்யத்துக்காக சப்பா நாங்கள் செலுத்தும் போது கர்த்தாவே அதிலே சப்பா ஆசீர்வாதங்கள் அநேகங்கள் உண்டு என்று சொல்கிற கர்த்தாவே அது தலைமுறை தகப்பனே எங்களோடு இருக்கிறதாக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே தகப்பனே சப்பா இப்பொழுது தகப்பனே வசனமான தகப்பனே சப்பா ஒவ்வொரு சப்பா தகப்பனே ஞானம் உள்ள சப்பா வார்த்தைகளே சப்பா நீ சப்பா எங்களே சப்பா போதகரே சப்பா ஆம் தகப்பனே நடத்துகிற அதுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே உன் வார்த்தை படி தகப்பனே நாங்கள் வாழ தகப்பனே உன் வார்த்தையான தகப்பனே சப்பா எங்கள் இதயங்களை தகப்பனே தங்கிய சப்பா பெரிய அதிசயங்களே சப்பா அற்புத காரியங்களே சப்பா நாங்கள் நோக்கி பார்க்க தகப்பனே எங்கள் வசனங்கள் அப்பா நீ கொடுத்த ஒவ்வொரு வசனங்களே சப்பா நாங்கள் தகப்பனே பயத்தோடு பக்தியோடு தகப்பனே ஆவியினாலே சப்பா ஆம் தகப்பனே அதே சப்பா தெரிந்து கொண்டு தெளிவாக தகப்பனே நடக்க நீங்கள் எங்களே சப்பா நடத்துங்கள். கர்த்தாவே என்றே சப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்லி தகப்பனே நீ நடத்துகிற தெய்வம் ஒருவருக்கு மாத்திரம் புகழ் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெயில் தாங்க முடியல? எனக்கு வெயில் தாங்க முடியல. உண்மையாவே உடம்பும் சரியில்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வருவோமா வர முடியாதா என்ற ஒரு நிலைமையில தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆண்டவர் சும்மா வேதத்துல வசனத்தை எழுதி வைக்கல. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது என்னுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பொழுது அது எவ்வளவு உண்மையானதும் வல்லமையானதுமாய் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முன்னுரையை போல ஒரு இன்ட்ரோடக்ஷனை போல பவுலுடைய லைஃப் பவுலனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அடுத்து வரும் 13 வாரங்கள் பவுலனுடைய 13 நிருபங்கள் எதற்காக எழுதினார், அதனுடைய நோக்கம் என்ன, நமக்கு இருக்கிறதான பாடம் அதுல என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி அவருடைய ஒவ்வொரு நிருபத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது, அவர் விரும்புகிறது, அதாவது ஆண்டவர் விரும்புகிறது நாம் எப்படி வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று இந்த காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க ஆசையாய் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பவுலுடைய வாழ்க்கை குறித்து போன வாரம் நான் வர முடியல. அங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல கம்யூனியன் சர்வீஸ் இருந்தது. அதனால நான் அங்க நடத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. குறைஞ்சது 37 பிள்ளைகள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கைய முதல் தடவையா ஒப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு வசனத்தை தான் பேசினேன். இங்க நம்ம ஆலயத்துல ஈஸ்டர் அன்னைக்கு பேசும்பொழுது ஒரு வசனத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 7 வசனங்கள், முதல் 7 வார்த்தைகள், அதுல 7வது வார்த்தை 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கிற, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த வசனம் இருக்கிறது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்னேன், பாருங்க ஆண்டவர் அந்த காலத்துக்கும் வரப்போகிற காலத்துக்கும் எழுதி வச்சிருக்காரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இதை போல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 400 பேர் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க.
அவங்க ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாங்க. அதன் நிமித்தம் அவருடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் சொல்லி 37 பிள்ளைங்க டீனேஜர்ஸ் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை முதல் முறை ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆராதனை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி போயாச்சு. அந்த பிள்ளைங்க உட்கார்ந்து தேம்பி அழுதுங்க. பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியல. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அவங்க கிட்ட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவங்க எல்லாரும் ஞானஸ்தானத்திற்கு உருவாக்குகிற. ஆமென். நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் ஆண்டவர் நம்மிலே வெளிப்பட வேண்டும். ஆமென். சர்ச்ல மட்டும் இல்ல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, நம்ம வாழற தெருவுல, எல்லா இடத்திலும் இயேசு நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லனா the calling of God and the salvation that you have received is meaningless. நாம் பெற்ற அழைப்பும் நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பும் அது பயனற்றதாய் போய்விடும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையை அவர் தெரிந்தெடுத்தார். இத்தனை வருஷம் எப்படியோ, ஆனா இனி வாழற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோ காம்ப்ரமைஸ், நோ செகண்ட் என்ன சொல்றதுங்க தாட், ரெண்டாவது ஒரு எண்ணம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன் இது இவ்வளவு உறுதியா இன்னும் வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, வேதத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கிறது. அது நமக்கு படிக்க படிக்க ஆச்சரியமா இருக்கு. ஆமென். பவுலனுடைய ஊழியம் எப்ப ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னா 30 அதாவது ஏடி கிறிஸ்து மரித்த பிறகு 48ஆம் வருஷத்துல 46 after the death of Christ 46ல ஆரம்பிக்கப்படுது. ஆனா ஆண்டவர் அவனை எப்ப ரட்சிக்கிறார் தெரியுமா? டெமஸ்கஸ் இன்சிடென்ட் எப்ப நடக்குது தெரியுமா? 34ஆம் வருஷம். 10 வருஷம் எங்க போனார் இந்த மனுஷன்? AD 33 இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. AD 34 பவுல ஆண்டவர் பவுலாக்குறாரு, பவுல மாற்றுகிறார். அப்ப பவுல் ஆண்டவராலே தொடப்பட்ட பிறகு எங்க போறாரு அப்படின்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா சவுதி அரேபியாவுக்கு தன்னை மறைத்து கொள்ள போகிறார். வேதம் சொல்லுது. இவ்வளவு நாள் எல்லாத்தையும் முன்னின்று நடத்தின ஒரு ஆளு தன்னை மறைத்து கொள்றதுக்கு அவரு என்ன பண்றாரு? சவுதி அரேபியாவுக்கு போறாரு, அப்புறம் தார்சஸுக்கு போறாரு, அப்புறம் டெமஸ்கஸுக்கு போறாரு, அப்புறம் ஜெருசலேம் வராரு, அப்புறம் தான் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. 10 வருஷம் அமைதியா ஆண்டவருடைய பாதத்துல கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஊழியனாய் பவுல் இருக்கிறார். பவுல் அதாவது வேதத்துல நாம் பார்க்கிறபடி வேதத்தின் புத்தகங்கள் என்ன சொல்றதுங்க இருக்கிற குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல அது வரைபடுத்தப்படல. அப்படின்னா முதல்ல எழுதின புத்தகம் முதல்ல, அப்புறம் எழுதின புத்தகம் அப்படி இல்ல. பவுலுடைய 13 நிருபங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த புக்கு அதிகாரங்கள் அதிகமா இருக்கோ அந்த புக் இருக்கும், எந்த புக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்கோ அது லாஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? இது படிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்காக வைக்கப்பட்டதே தவிர, ஆனா இது முதல்ல எழுதினாங்க அதனாலதான் இது முதல்ல வச்சிருக்காங்க அப்படி கிடையாது. சரிங்களா? பவுல் முதல் எழுதின நிருபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலேஷியன்ஸ், கலாத்தியர். அதுல அவர் ஒரு அழகான ஃபவுண்டேஷன் செட் பண்றாரு. அதுதான் அவருடைய 20 வருஷத்தின் ஊழியத்திற்கு ஃபவுண்டேஷனா இருக்கு. என்ன ஃபவுண்டேஷன் தெரியுமா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில்
அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். ஆமென். இதுதான் அவர் ஃபவுண்டேஷனல், அவருடைய மினிஸ்ட்ரிக்கு ஃபவுண்டேஷன். ஆமென். பவுல் 20 வருஷம், ஏறக்குறைய 20 இருந்து 30 வருஷம் வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, அல்லது ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல தமஸ்குக்கு அவர் போகும் பொழுது அந்த வழியில தொட்டார் பாருங்க, அன்னையில இருந்து கணக்கெடுத்துக்கிட்டா 30 வருஷம் வருது. ஆனா அவர் லெட்டர் எழுதுனதுக்கு ஆரம்பித்ததுல இருந்து கணக்கெடுத்தா 20 வருஷம் தான் வருது. ஆமென். கடைசி லெட்டர் அவர் எப்ப எழுதுறாரு அப்படின்னா ஏறக்குறைய 68 AD. ஃபர்ஸ்ட் எப்ப எழுதுறாருன்னா 48 AD. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை இவர் பேசிஸா வைக்கிறாரு. இதற்கு 3 காரியங்கள் அவர் செய்றார். என்ன தெரியுங்களா? கவனிங்க, ஊழியம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு காரியத்துக்கு தான், இயேசுவை நம்மில் காண்பிப்பதற்காக. வேலைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவை நம்மில் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. ஆமென். குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவை நம்மில் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. நண்பர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவை நம்மில் அவர்கள் காண்பதற்காக. சபைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இயேசுவை நம்மில் அவருக்கு மற்றவர்களுக்கு சபை காண்பதற்காக. ஹalleluya. This is the only reason that God has saved you and me and put you in this place. ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ரட்சிக்கிறார். ஆமென். பவுல் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம் இங்க? ஆமென். ஹalleluya. கிறிஸ்து நம்மில் வாழ்கிறாரு. அது ஏனா அது அவருடைய வாக்குத்தத்தம். கவனிங்க. ஆனா கிறிஸ்து நம்மள வெளியில தெரிகிறாரா? ஆமென். அது தேவையானது ஒன்று. ஆமென். கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா கிறிஸ்து நம்மில் வாழ்கிறத ஜனங்க பார்க்கணும்னா நம்ம டெய்லி சாகணும். சுயம் சாகாம கிறிஸ்து வெளியில வர மாட்டார். ஆமென். நான் சாகாம கிறிஸ்து என்னில் தெரிய மாட்டார். 3 பிரின்சிபிள்ஸ் இவர் யூஸ் பண்றார். 3 விதமா இதை வெளிப்படுத்துறார். இந்த வசனம் ஃபவுண்டேஷனா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எப்படி கட்டுறாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன சொல்றாரு? வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படை, ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இது நமக்கு தெரியல, இதை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம் ஆண்டவருக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவருக்கு என்னவா இருக்கு? அப்போஸ்தலர்களோடு அவர் பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். பவுலோட, அதாவது பேதுருவோட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அங்க யாக்கோபு சபை தலைவராய் இருக்கிறதுனால அவர் ஊழியம் செய்து என்ன ஊழியம் செய்திருக்கிறோம் என்று கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு அப்பப்ப அந்த அப்போஸ்தலர்களுக்கு கணக்கு ஒப்புவித்தலை நாம் பார்க்க முடியும். மார்க்கு அவரோட பயணிக்கிறத பார்க்க முடியும். பர்னபா அவரோட பயணிக்கிறத பார்க்க முடியும். லூக்கா அவரோட பயணிக்கிறத பார்க்க முடியும்.
இவர் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, கவனிங்க, எந்த இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலரும் 13 நிருபங்கள் எழுதல. எந்த இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலரும் பவுல போல அறிவாளி இல்ல. எந்த இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலரும் படித்து பட்டதாரி மேதாவியா இல்ல. அந்த காலத்துல அப்போஸ்தலர், அதாவது பவுலுக்கு நிகர் எந்த அப்போஸ்தலரும் இல்ல. படிப்புல, அந்தஸ்துல, ஸ்தானத்துல, அறிவுல, பணத்துல, இன்ஃப்ளூயன்ஸ்ல யாரும் இயேசு, அதாவது இயேசுவோடு கூட இருந்த சீஷருங்க பவுலுக்கு ஈடாக இல்ல. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர்களில் சிறியவனாய் இருக்கிறேன். ஆமென். நான் என்ன தாழ்த்தாம, அந்த வசனத்தை மறந்துடாதீங்க, கிறிஸ்துவோடே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. இத முதல்ல எங்க அவர் வெளிப்படுத்துறாருன்னா, இந்த 12 சீஷர்கள் இயேசுவோட கூட இருந்து அவர்கள் தங்களை, அதாவது அவர்களுக்கும் பயமுறுத்துகிற அளவுக்கு இருந்த இந்த பவுல் தங்களை எல்லாருக்கும் சிறியவனாய் மாற்றிக் கொள்ளுகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாழ்மையில தேவன் மகிமைப்படுகிறார், தாழ்த்துகிறதுல தேவன் வெளிப்படுகிறார். ஆமென். சிலுவையின் நிழல்ல தான் இயேசு வெளிப்படுவாரு. ஹalleluya, hallelujah. The man who wrote the major books of New Testament என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல பெரும்பாலும் எழுதின ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு? நான் எல்லாரிலும், இரண்டாவது ஒரு வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எங்க போனாலும் அவர் முன்னிலைப்படுத்திக்கல, அவர் கடைசியா வச்சுக்கிறார். ஆமென். எங்க போனாலும் the secret of displaying God in your life is putting your life to death and making God live in you. ஆமென். இதுதான் அடித்தளம். இது இல்லனா God is not pleased in what you do. ஆமென். வாசிங்க இந்த வசனத்தை, எபேசியர் 3ஆம் அதிகாரம் எல்லாரிலும், கவனிங்க, பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எல்லாம் யாரை காட்டுறதுக்காக? அவரை எனக்குள்ள எவ்வளவு பெரியவரா இருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்காக, என்ன காட்டுறதுக்காக இல்லை. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, இயேசுவோடு கூட இருந்த எல்லா அப்போஸ்தலர்களோட நான் சின்னவன், கடைசியானவன். நான் லாஸ்டா சேர்ந்ததுனால இல்ல. கவனிங்க, லாஸ்டா சேர்ந்ததுனால இல்ல. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இவர் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன், கிருபையின் அப்போஸ்தலன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அண்ணா என்ன, இந்த 12 பேரும் செய்யாதத இந்த ஒரு மனுஷன் செய்யறான் அப்படின்னு ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. ஆனா இவன் மனசுல என்ன இருக்கு? நான் எல்லாரோட கடைசி. ஹல்லேலூயா. இரண்டாவது, உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களை விட நான் கடைசி. என்ன சொல்றாரு? உலகத்துல உள்ள எல்லா பரிசுத்தவான்களை விட, இந்த சந்தோஷை விட நான் கடைசி. தம்பி மோசஸை விட நான் கடைசி. இந்த இன்னைக்கு பிறந்த குழந்தைய விட நான் கடைசி. ஆமென். இந்த சர்ச்சில் இருக்கிற வயசான தாத்தா விட நான் கடைசி. இதுதான் பவுல் சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு? இது நடந்தாதான் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளில வருவார். இது நடக்காம எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளியில தெரிய மாட்டாரு. நான் தான் தெரிஞ்சுட்டு இருப்பேன் எல்லா இடத்துலயும். ஆமென். காரணம் இல்லாம இந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு போதனைய செய்யல. நான் வருகிற வாரங்கள்ல ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதும் போது எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொன்னாருங்கிறத நமக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடியும். A very important person follows the thread of the Bible
மோசே ஆண்டவர் அழைக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். மோசே, உன் பாதரை ரட்சிய கட்டிட்டு கிட்டவா, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் சொல்லிட்டு, அது வரைக்கும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ தான் போய் எகிப்துல என்னுடைய ஜனங்களை பார்வோனின் கையில் இருந்து விடுவிக்கணும் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், how can I represent உங்களை, நான் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நான் எம்மாத்திரம், நான் மந்தனாவும் மந்தனாவுடையவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல நீதான் வேணும். ஏன்? நான் எம்மாத்திரம் அப்படிங்கிற அவனுடைய ஐடென்டிட்டிய அழிச்சுக்கிட்டு ஆண்டவர் அங்க முன்ன கொண்டு வந்ததுனால. மோசேவுடைய எல்லா 5 ஆகமங்களும் பாருங்க, நீங்க மோசேவுடைய சங்கீதங்களை பாருங்க, ஒரே வார்த்தை சென்ட்ரலா இருக்கும். என்ன தெரியுங்களா? என் ஆண்டவர், ஆமென், என் தேவன், என் கர்த்தர் சொன்னபடியே, ஆமென். இதுதான் மோசேயுடைய காரியம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் குறை உள்ளவன். நீங்க பைபிள்ல யார பார்த்தாலும் அவங்களுடைய ஆயத்தங்கள் பயங்கரமா இருக்கும், ஆனா அவர்களுடைய அடையாளம் ஆண்டவருக்கு அவர்களை பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஆண்டவரை வெளிப்படுத்துறதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதற்கு, தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு, பிரித்தெடுக்கப்பட்டதற்கு ஒரே நோக்கம் ஆண்டவர் வெளிப்படுத்துறது மட்டும்தான். ஆமென், ஆண்டவர் மட்டும்தான் தரணும். பாருங்க, சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு காலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றேன், அவன் எவன் நினைச்சிக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டேன், நாளையில இருந்து நீதான் இதை செய்யணும் அப்படின்ன உடனே சந்தோஷ் பாஸ்ட் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் நினைச்சான்னா, he's failed in his calling. அவனுடைய அழைப்புல அவன் தகுதியற்றவனாய் மாறி விட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அழைப்பு கர்த்தரால் வருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அழைப்பு ஏன் அவர் அழைக்கிறார்னா அவர் யாருன்னு வெளியில காட்டுறதுக்காக. ஹல்லேலூயா. 3வது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க இயேசு, கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். என்ன சொல்றாரு? அவர்களில் பிரதான பாவி நான். யார் சொல்றது? எல்லா படிப்பையும் படிச்சவர், எல்லா அறிவையும் உடையவர், 80 சபைகளை 79 சபைகளை ஸ்தாபித்தவர், ஏறக்குறைய 500 பேருக்கு மேல சீடர்களை உருவாக்கினவர், உலகம் முழுவதும் ஏறக்குறை அன்னைக்கு அந்த ரோம அரசாங்கத்தில் உள்ள எல்லா பிராவின்சஸுக்கும் ஏசியா மைனர்ல டிராவல் பண்ண ஒருத்தர் என்ன சொல்றாரு? எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி நான். என்ன பாவம் பண்ண? ஆமென் அப்படின்னு இல்ல, எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி நான். ஏன் இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு தெரியுமா? கிருபை என்னன்னு அவருக்கு விளங்குச்சு. கிருபை என்னன்னு அவருக்கு விளங்குச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இந்த புத்தகங்களை அவர் எழுதும் போது கவனிங்க, யார் இதை சொல்றது? கடைசி அப்போஸ்தலர்களில் கடைசி, ஆனா மேலான உன்னதமான ஒரு என்ன சொல்றதுங்க, மிஷனரி. அப்போஸ்தலர்கள் நான் கடைசி, ஆனா எல்லா மிஷனரிகள்லயும் மேலான மிஷனரி. உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான். அவரை மாதிரி ஊழியம் செஞ்சவங்க வேதத்துல பார்க்க முடியாது. அவர் அளவுகள்ல வேலை செஞ்சாங்க. இவரை மாதிரி எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணவங்க பார்க்க முடியாது. ஆனா அவருக்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? எல்லா அப்போஸ்தலர்களும் கடைசி. ஆமென். எல்லா பரிசுத்தவான்களையும் நான் கடைசியானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் நான் சின்னவங்க பெரியவன் பார்க்கல, ஆனா அதே நேரத்துல 79 சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் முற்பட்டு செயல்பட்டிருக்கிறேன். யதார்த்தத்துல அவர் யாரு? உண்மையில அவர் யாரு? எல்லாரோடைய கீழையா? மனுஷன் எல்லாரோட உலகத்துல அன்னைக்கு இருந்த எல்லா நபர்களோட மேல 79 சர்ச்ச அன்னைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட், ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் இல்லாம, ப்ராப்பர் ரோடு இல்லாம, ப்ராப்பர் கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லாம, ப்ராப்பர் ஃபுட் இல்லாம, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாம 79 சர்ச்சஸ் பிளான் பண்ண ஒரு ஆளு என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் விட நானு கடைசி. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறோம். கவனிங்க, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. AD 34ல ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் காணாம போயிடுறாரு. இதுதான் அவர் கலாத்தியர் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார். நான் எங்க காணாம போயிட்டேன்னா, உலகத்துக்கு நான் காணாம போயிட்டேன், கிறிஸ்துவ என்னில் வெளிப்படுத்துறதுக்கு நான் ஆயத்தமாகிட்டு இருந்தேன். ஆமென். 10 years I was preparing myself not to show who I am but to show who Christ is in me. ஆமென். 10 வருஷம் ஆயத்தமானது நான் யாருன்னு காண்பிக்கிறதுக்கு இல்ல, கிறிஸ்து என்னில் யார் என்று உலகத்திற்கு காண்பிக்கிறதுக்காக. ஆமென். உள்ள வந்த உடனே கவனிங்க, அவர் சங்கிலியில கட்டப்பட்ட பொழுது கூட மனமகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமென். படகுகள் உடைந்து போய் ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு நீந்தி வரும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறாரு. நீந்தி வந்து மேல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமென். ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருக்கு அவருக்கு தேலோ பாம்போ சரியா ஞாபகம் இல்ல, கடிச்சிருக்கு அவரை. அத பெருசா எண்ணல. 3 முறை அடிச்சு சுவிசேஷத்துக்காக அடிச்சு செத்துட்டான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. 1.5 நாள் ஒரே இடத்துல இப்படி படுத்து இருந்து 1.5 நாளைக்கு அப்புறம் சரீரத்துல பலத்தை கொஞ்சம் அப்படியே கெயின் பண்ணிக்கிட்டு எழுந்து மறுபடியும் எங்க போறாராம்? ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்றாராம். 1.5 நாள் கீழே படுத்திருந்து எந்த ஜனம் அடிச்சுச்சோ அவங்களுக்கே எழுந்து போயிட்டு. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? நான் பவுல், நான் யாருன்னு காட்டுறேன் இல்ல, பவுல் செத்துட்டான், இயேசு யாருன்னு காட்டுறதுக்கு தான் இந்த பவுல் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்ற புரிதல் அவனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன் டைமே போக மாட்டேங்குது? நான் ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு, டைமே போக மாட்டேங்குது. ஒருவேளை ஆண்டவர் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாரோ? கவனிங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டான் தெரியுமா? ஆண்டவர் கிட்ட நான் நெருங்க 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 நாம் எப்படி அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எதை காண்பித்துக்கிட்டு இருக்கு? நான் சொல்றது வேதம், பைபிள் இதை காட்டுது. உலகம் எதை காட்டுது? உலகம் எதை காட்டுது? I need a stage. I need this set of PA system. நான் வந்தா இப்படிதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், இப்படிதான் இதுவா இருக்கணும், இப்படிதான் அதுவா இருக்கணும். நான் வந்து இப்படி நிப்பேன் இந்த இடத்துல. அதாவது கவனிங்க, இன்டு போட்டு வைப்பாங்க அவங்க எங்க நிக்க. சில ஆட்கள் நிக்கிறதுக்கு இங்கதான் நானு நிப்பேன், இப்படிதான் நான் நிப்பேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு இருக்கணும், இந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும், இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். யாரை காட்டுறதுக்கு? யாரை காட்டுறதுக்கு? பவுல் 20 இயர்ஸா என்ன பண்ணார் தெரியுமா? 20 வருஷம் ஊழியத்துல என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை குறைச்சு 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 காணாமலே போயிட்டார். ஆமென். பவுலனுடைய ஊழிய தன்மை எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? கமாலியேல் படிச்சுட்டு பரிசேயனா ஏரோது இடத்துல இல்ல சீசர் இடத்துல
ஆர்டர்ஸ் வாங்கிட்டு அவன் எவ்வளவு உயரத்துல இருந்தான் பாருங்க. படிச்சவங்கள அவன் தான் மேல. டைரக்டா ராஜா கிட்ட போய் பேசணும்னா அவனுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து அவன் கட்டளை கொடுத்தான்னா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்துறதுக்கு அவன் வார்த்தை கேட்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அங்கிருந்து இயேசு அவனை சந்தித்த பிறகு இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? தமஸ்கு பிரயாணத்துல என் ஜனங்களை ஏன் துன்புறுத்துகிறாய் அப்படின்னு சொல்றாரா? அப்படியா சொல்றாரு? இவன் ஆர்டர் வாங்கிட்டு வர்றது எதுக்கு? யூதர்களை சிறைப்படுத்தி அதாவது சங்கிலியில கட்டி சிறையில போடுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வரோம், அவங்கள பர்சிக்யூட் பண்றதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சவுலே சவுலே, நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நானே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க, ஆனா அவங்கள நீ துன்புறுத்தல, என்ன? இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்படி வெளிப்படுறாரு அதே போல என் வாழ்க்கையிலையும் கிறிஸ்து வெளிப்படணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அடுத்து 20 வருஷம், அடுத்த 10 வருஷம் ஆயத்தம், அடுத்து 20 வருஷம் ஊழியம். ஆமென். இதுக்கிடையில 13 நிருபங்கள், இதுக்கிடையில 4 மிஷனரி பிரயாணங்கள், இதுக்கிடையில அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன நான் குறைச்சுக்கிட்டேன், குறைச்சு 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 நான் எந்த அளவுக்கு வந்துட்டேன் தெரியுமா? எனக்கு நிச்சயமா தெரியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு எல்லாம் இந்த ஜெபத்தை பாஸ்டர் போய் சொல்லணும். ஒருத்தன் செத்துட்டான்னா போய் பாஸ்டர் எல்லாரும் வேதத்தை திறப்போம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், நல்ல போராட்டத்தை போராடினேன். யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, தான் ஜீவனோடு இருக்கும் பொழுதே அவன் தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதை சாட்சியாக சொல்றான். நிச்சயமா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்? இந்த போராட்டம் எவ்வளோ பத்திரம் வந்துச்சு, ஆனா இயேசுவை வெளிப்படுத்துறத நான் குறைச்சு கொள்ளவே இல்லை. நான் செஞ்ச எல்லாத்திலையும் இயேசு வெளிப்பட்டார். ஆமென். நான் செஞ்ச எல்லாத்திலையும் நான் வெளிப்படவே இல்லை. நான் செஞ்ச எல்லாத்திலையும் கிறிஸ்துவின் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். நான் செஞ்ச எல்லாத்திலையும் கிறிஸ்து வாழ்ந்தார். நான் செஞ்ச எல்லாத்திலையும் கிறிஸ்து மகிமைப்பட்டார். ஆமென். நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பைபிள் காலேஜஸ்ல எல்லாம், Paul was a depressed man. பவுல் ஒரு மன அழுத்தம் உள்ள ஆள், விசுவாசத்தை அப்படியே குறைச்சிக்கிட்டாரு, அதனாலதான் அவர் எல்லாரும் விட்டு தூரம் போயிட்டாரு. ஆமென். இல்ல இல்ல, ஆமென், இல்ல. அவர் இயேசுவை முழுசா அறிஞ்சிருந்தபடியினால அவர் இன்டென்ஷனலா வேணும்னு தன்னை வெளிப்படுத்தாம இயேசுவை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்த, அதற்கு மறிக்கவும் ஆயத்தமாயிருந்தார். 3 முறை அடிச்சது பவுல் தப்பு பண்ணிட்டான் இல்ல, பவுல் இயேசுவை பகிரங்கமாய் பிரசங்கித்தான். மற்ற தெய்வங்களுக்கு முன்பாக, மற்ற சூழ்நிலைகளுக்கு முன்பாக, மற்ற கலாச்சாரங்களுக்கு முன்பாக பகிரங்கமாய் ஆதாரபூர்வமாய் இயேசுவே தேவன் என்று பிரசங்கித்தான் என்ற காரணத்தினால் அவனை அடித்து கொல்றதுக்கு ஜனங்க முற்பட்டாங்க. நான் கவனிங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மனுஷனை அவன் எல்லாரிலும், கவனிங்க, எல்லாரிலும் சிறியவன் என்று அவன் எண்ணினான். ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் மேல அவனை உயர்த்தி வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. The very theology to the church. ஆண்டவர் யாரு, அவரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறது ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலினுடைய நிருபத்துல தான் இருக்கு.
முழு உலகமும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அணு அணுவா மைன்யூட் டீடைல்ஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக் தியாலஜி பவுல் எழுதி வச்சார். எப்படி எழுதுறார் தெரியுமா? நான் ரோமுக்கு போகனோ இல்லையோ, இங்கே செத்து போயிருவனோ தெரியல, எப்படியாவது இந்த புத்தகம் இந்த ஜனங்களுக்கு போய் சேர்ந்துடணும். அந்த ஒரு தாகம், வாஞ்ச, ஆர்வம் அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. கவனிங்க, நான் போறனோ இல்லையோ அந்த சபை, அந்த ஜனம், அந்த ஊர் சீர்பற்றணும். ஆமென். வேற யாராவது அனுப்பி விடுங்க, நான் இத கொடுத்து அனுப்புறேன். என்னால வர முடியுமோ தெரியலையோ இல்லையோ, என் சரீரம் ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காதோ, ஆனாலும் நான் சொல்ற இந்த செய்தி போய் சேரணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இதை நான் மிஸ் பண்ணேன்னா I am missing something very very precious which will stop me to go to heaven. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபையின் போதகர் என்று பவுல ஆண்டவர் அபிஷேகித்து வைத்திருந்தார். கிருபைங்கிறது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, பிளெயினா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஒரு கதை சொல்றேன், கவனிங்க. இப்படிதான் கிருபை நமக்கு வெளிப்படும். வெயில்ல இருந்து உள்ள வரணும் வைங்களேன், வீட்டுக்குள்ள வெயில்ல இருந்து இப்படி உள்ள வரும், கண்ணெல்லாம் அப்படியே பயங்கர வெயில், வெளியில உள்ள வரும்பொழுது லைட் எல்லாம் போட்டிருந்தா கூட நம்ம கண் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஒரு ஃபர்ஸ்ட் சரியா தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த ரூம்குள்ள வரும்போது அப்படியே கண்ணில் என்ன ஓடுற மாதிரி இருக்கும், கிளியரா தெரியாது. அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வர்றதுக்கு ஆரம்பிக்கிறது. ஆமென். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு குழப்பத்திலேயே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு தெளிவு வர மாட்டேங்குது. இந்த மனுஷன் என்ன பண்றான், கவனிங்க, உள்ள வரான், ஆண்டவர் கிருபையை பெறான், 20 வருஷம் என்ன பண்றான் தெரியுமா? அந்த அறைக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறான். தேவ ராஜ்யத்தில் ஜனங்க புரிந்து கொள்ளாத காரியங்களை தெளிவா கோடிட்டு காட்டி அதை சீர்படுத்துறோம். ஆமென். இங்க உள்ள வந்த உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு, நீங்க ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, எந்த லைட் எரியல, எந்த லைட் மங்களா எரியுது, ரூம்ல எங்க அழுக்கு இருக்கு, எங்க உடைஞ்சு போயிருக்கு, எங்க கீழ்ஞ்சு போயிருக்கு, எல்லாம் நமக்கு என்ன ஆகும் தெளிவா தெரியும். 20 வருஷம் ஒரு ஆளு அதே இடத்துல இருந்தா பார்க்காமலே அதெல்லாம் சொல்ல முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அப்ப நான் மற்றவர்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு அந்த இடத்தில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். இயேசு யார் எனக்கு தெரியறதுக்கு நான் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கணும். நீதி, கவனிங்க, பிசாசு நம்மளை தொட முடியாத ஒரே இடம் எது தெரியுமா? நம்மளை தொடவே முடியாத ஒரே இடம் எது தெரியுமா? நீதி, ரைச்சஸ்னஸ். ஏன்னா அவங்கிட்ட அது இல்லை. ஆமென். பரிசுத்த ஆண்டவருடைய பரிசுத்தமான எல்லைக்குள்ள கூட பிசாசு உலவ முடியும். பைபிள் தான் சொல்லுது, பரிசுத்த கூட்டத்துல ஜனங்க கூடி வருகிற இடத்துல பிசாசும் வரான். பைபிள் சொல்லுது. ஆண்டவர் பரலோகத்துல இருக்கும் பொழுது பிசாசு அங்கேயும் போறானா, அதான் பைபிள் சொல்லுது. ஆனா நீதி இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லை. ஆமென். யார் நீதிமான்? யார் நீதிமான்? பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு பிழைத்திருக்கிறவன் நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்கு மரிச்சு கிறிஸ்துவுக்கு உயிரோடு இருக்கிறவன் நீதிமான். ஆமென். சுயத்துக்கு மரித்து பரலோகத்திற்கு உயிரோடு இருக்கிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத முழுசா சொல்லி கடைசியா அவருடைய வாழ்க்கை முடிவுல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவ என்னால் முடிந்த வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் காண்பித்து விட்டிருக்கிறேன். நான் வாழ்ந்த மாதிரியின்படியே, நான் கிறிஸ்துவை பின்பற்றினபடியே நீங்களும் பின்பற்றுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, உலகத்துக்கு நாம் வாழறதுக்கும் ஆண்டவருக்கு நம்ம வாழறதுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை முகம் குப்புற இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் இருக்கும். இதுக்கு பேர் தான் தாழ்மை. ஆமென். இயேசுவுக்கு நான் முதலிடம் கொடுக்காமல் வேற எந்த காரியத்துக்கு நான் முதலிடம் கொடுத்தாலும் அதுக்கு பேரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுயம், மாம்சம், ஆமென், பெருமை. There is no replacement for Jesus in your life. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடத்தை தவிர வேற இடமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முதலிடத்தை தவிர வேற இடமே இருக்கக்கூடாது. ஆமென். இத கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு போராடிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் பிடித்துக் கொள்ள வேண்டிய விதத்துல நீங்க பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரோடு உறவாட வேண்டிய விதத்துல நீங்க உறவாடக்கூடாது. ஆண்டவரை பறைசாற்ற வேண்டிய விதத்துல நீங்க பறைசாற்றக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய வேலையை வெளிப்படுத்த வேண்டிய விதத்துல நீங்க வெளிப்படுத்த கூடாதுங்கிறது தான் பிசாசு இந்த உலகத்துல அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆமென். வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல, உங்களுடைய போராயுதம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் பிசாசும் அவனுடைய சேனைகளோடும் இருக்கிறது. ஆமென். இந்த போராட்டத்தை வல்லமையினால ஜெயிக்க முடியாது, தாழ்மையினால தான் ஜெயிக்க முடியும். ஆமென். பவுல ஆண்டவர் உயர்த்த 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 பவுல் அவனை வைத்துக் கொண்ட இடம் எது தெரியுங்களா? சிலுவைக்கு பின்னாடி, கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப இதனுடைய விளைவு என்னவா இருந்ததுன்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நம்மளை சேலஞ்ச் பண்ணுது பாருங்க. இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த பவுலுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வாழுகிற வாழ்க்கையாய் ஊழியங்கள் இருக்கா? ஊழியர்கள் இருக்காங்களா? ஊழியங்கள் நடக்கிறதா? சேலஞ்ச் பண்ணது பாருங்க. இன்னைக்கு the true mark of a servant of Jesus versus the world that displays the servant of God. The servant of God என்ற வார்த்தை கூட ரொம்ப என்ன சொல்றதுங்க, பாலிஷ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்கு, சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு வேலைக்காரன் இல்ல, அடிமை. ஆமென். வேலைக்காரர்கள் கூலிக்கு பாத்திரவான். வேலைக்காரவங்க கூலி வாங்கிக்கலாம். ஆமென். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மொத்தமா அவர் எல்லாத்தையும் செலவிட்டுட்டு நம்மள வாங்கி இருக்காரு. ஆமென். எல்லாத்தையும் அவருக்குரியதை மொத்தமா சிலுவையில பே பண்ணிட்டு விலை கிரையும் கொடுத்துட்டு நம்மள வாங்கி இருக்காரு. ஆமென். இப்ப நமக்கு இருக்க ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? ஷோ கிரைஸ்ட். கிறிஸ்துவை காண்பித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுல பரிசுத்த அடங்கி இருக்கு, இதுல ஜெபம் அடங்கி இருக்கு, இதுல ஒழுக்கம் அடங்கி இருக்கு, இதுல கீழ்ப்படிதல் அடங்கி இருக்கு, இதுல தாழ்மை அடங்கி இருக்கிறது. ஆமென். இதுலதான் தேவராஜ்யம் கட்டப்படும். இல்லனா ஆமென், நான் நிறைய செய்வேன், என்னாலே ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, there can be only one way that can lead me to eternity.
சரிங்களா? நித்தியத்திற்கு என்ன நடத்துறதுக்கு ஒரே வழிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஊழியனா இருந்தாலும், எவ்வளவு அறிந்தவனா, எல்லாவற்றையும் அறிந்தவனா இருந்தாலும், இந்த பாதைக்குள்ள என்ன நான் குறைத்து நுழையாம வேற பாதையிலிருந்து நான் தேவனுடைய இடத்தை அடைய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, பவுல் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இத மூணையும் நான் இழக்கணும். இழக்காம அவர் எனக்கு வழி, சத்தியம், ஜீவனா மாற முடியாது. ஆமென். There is one way, there is one truth and there is one life. ஒரு வழி, ஒரு பாதை, ஒரு சத்தியம். ஆமென். அப்ப எப்படி வேணாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேரலாம்னா அது பொய், அதை நம்ப முடியாது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஒரே வழிதான், கிறிஸ்து, அதாவது பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு பிழைத்து. ஆமென். உலகத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து, சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்து. ஹல்லேலூயா. அப்ப வழி அவர்தான் நம்மளை சீர்படுத்தணும், அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும். Not all battles are won with might. எல்லா யுத்தங்களும் நான் பண்ணி காட்டுறேன் பாருன்றதுல இல்ல, நீங்க பண்ணுங்கள ஆண்டவரேன்னு விட்டு கொடுக்கறதுல வருது. ஆமென். எல்லா சத்தியமும் நான் அமர்ந்து கற்றுக்கொள்றதுல வருது, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு 4 பேர்கிட்ட பேசுறதுனால வர்றதில்லை. ஆமென். ஜீவன் இயேசுவிலிருந்து நிறைவாக்கப்படுகிறது. ஆமென். நான் செய்கிற கிரியையினால் அல்ல, இந்த ஜீவனை தான் ரட்சிப்பின் ஆண்டவர் சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, உங்கள் கைவேலைகளினால் அல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென். நான் செய்யறது என்ன ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் நிறுத்திக்கிறதுக்காக இல்ல, நான் செய்யறது உலகத்தை ஆண்டவர் எனக்குள்ள பார்க்கிறதுக்காக. ஆமென். புரியுதா நான் சொல்றது? நான் செய்யற காரியம், என்னுடைய கிரியைகள், என்னுடைய எல்லா தாளந்துகள், என்னுடைய பணம், என்னுடைய ஞானம், படிப்பு, அறிவு எல்லாம் நான் யாரும் ஆண்டவர் முன்னாடி காட்டுறதுக்கு இல்ல. ஆமென். அதுக்கு மாறா அவர் எனக்குள்ள யாருன்னு உலகம் பார்க்கிறதுக்காக. ஆமென். எனக்குள்ள யாருன்னு அவர் உலகம் பார்க்கிறதுக்காக. இன்னைக்கு நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லிக் கொடுக்குது? பவுலினுடைய முழு வாழ்க்கை சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அடையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். எப்படி அவர் வாழ்கிறாரு? எல்லாரோட நான் குறைவா, அப்போஸ்தலர்களில் குறைவு, பரிசுத்தவான்களில் குறைவு, பாவிகளில் பிரதான பாவி. ஆமென். இந்த மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா டெய்லி ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேணும், அவர் கிருபை இல்லாம நான் பரிசுத்தமாக முடியாது, என் பாவம் மன்னிக்கப்படாது என்ற உணர்வுள்ள இதயம் இருக்கும். இல்லைன்னா கல்லான இதயம் வந்துடும். நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கேன், எனக்கு தெரியும். ஆமென். பவுல் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்துலயும் கடைசி. ஏன்? அன்னன்னைக்கு ஆண்டவர் என்ன சுத்திகரிச்சிடணும், அன்னன்னைக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் எனக்கு வேணும், அப்பப்போ என் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தோம், இல்லைன்னா இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள என்னால நுழைய முடியாது. ஆமென். பவுலுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி எச்சரிக்கையா இருக்கு. நாம் எப்படி வாழ போகிறோம்? ஆமென். கேளுங்க, கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. உலகம் எங்களுக்கு ஆயிரம் கற்றுக் கொடுக்குது, ப்ராஜெக்ட்ஸ், பிளான்ஸ். பைபிள் சொல்லுது, உலகத்துல மனிதர்கள் எத்தனை தான் திட்டங்களை வகுத்தாலும் தேவ சித்தமே நிறைவேறும் சொல்லி. ஆண்டவர் சித்தம் நிறைவேறும், நாம தேவனுடைய நாம மகிமைப்பட்டுறோம். ஆனா நான் சரியான பாதையில போறேனா, என் வாழ்க்கை
ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்காது. கண்களை மூடி கர்த்தர் எப்படி சபைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்தார் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். எல்லா வாய்களை தெரிஞ்சவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ரபல ஷந்தரரரரரர. சொல்லுங்க, ஆண்டவரே, வேதத்தில் சிறந்த ஊழியன் தன்னை எல்லாரிலும் சிறியவன் என்று கருதும் பொழுது எல்லா அப்போஸ்தலர்களை உடைய சிறியவன், எல்லா ஆண்டவரே பரிசுத்தவான்களோடு சிறியவன், உலகத்தில் உள்ள எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களை விட சிறியவன் சொல்லி எல்லா ஆண்டவரே பாவிகளை விட பிரதான பாவின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு முடிய கிருபை அவன் உணர்ந்திருக்கணும். இந்த காலை வேளையிலே எங்களை வெறுமையாக்குகிறோம். சொல்ல முடியுமா? எங்களை வெறுமையாக்குகிறோம். தாழ்த்துகிறேன் சப்பா. எங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னா அப்படி நாங்க ஜெபம் பண்ண முடியாது. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை இருக்கிறது. ஒரு விசை அதை ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்தருளும். உண்மையா நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவை வெளிப்படுத்துகிற வல்லமையான சாட்சியா மாறிடும். பிரியமானவர்களே, பாரு தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காணாவுள் ஆலங்கோலத்தை பாரு தந்தையே என்ற யாரும் காணாவுள் ஆலங்கோலத்தை பாவி நீசன் பாவியானையா தேவாயிரக்கம் செய்ய உண்மையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்கன்னா உங்களுடைய வழக்கத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி சொல்ல முடியும். ஆண்டவரே, நான் இதை ஏற்றுக்கொள்றேன். எனக்கு வேண்டிய உம்முடைய சாயலை, பரிசுத்தத்தை, புரிதலை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடுவீராக என்று சொல்லி
கடைசியா நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுடைய வலக்கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் சுயம் மேலோங்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அவளை நாங்கள் நினைத்துக் கொள்ளட்டும். பாவிகளில் பிரதான பாவியில் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் சொல்லுவார்னா எங்களில் ஆண்டவரே தாழ்மையை தாரோன்னு சொல்லி, கீழ்ப்படிதலை தாரோன்னு சொல்லி, அர்ப்பணிப்பை தாரோன்னு சொல்லி, ஒப்பு கொடுத்தல தாரோன்னு சொல்லி கேட்டத காலை வேளையில துதிகன மகிமை தேவனுக்கு செலுத்தி கரங்களை தட்டி வாரிலை ஏசப்பா எங்களை உங்களுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரே நீங்க உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்கள் எப்படி நாங்கள் வாழணும்னு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் நீங்க குறைத்துக் கொள்கிற தேவன் இல்ல ஆண்டவரே. நாங்கள் பெரிய பாவங்கள் செஞ்சுட்டு ஆண்டவரே எங்களுடைய சுயத்தின் நிமித்தம் உம்மிடத்தில் நாங்கள் வருவது கூடாத காரியம். பெரிய பெரிய பாவம்லாம் ஆண்டவரே வெளியரங்கமா இருக்கிறது இல்ல, சிந்தையிலும் இதயத்திலும் இருக்கிறதா இருக்கிறது. எங்களுக்கு சுத்திகரிப்பை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு சுத்திகரிப்பை தாங்கப்பா, எங்களுக்கு சுத்திகரிப்பை தாங்க ஆண்டவரே. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் ஒழுங்கு. அன்னைக்கு ஒருத்தன் பழைய ஏற்பாட்டு ஆண்டவரே ஒழுங்கின் பிரகாரம் ஒருத்தவனை அடிச்சுட்டான் இல்ல திருடிட்டான்னா தான் தப்பு. புதிய ஏற்பாட்டுல மற்றவர்களுடைய பொருளை இச்சித்தாலே பாவனும். இன்னாண்டவரே அதை கூர்மையாக்கி இருக்கிறேன். நாங்கள் மலை பிரசங்கத்துல வாசிக்கிறோம், எஸ்ஐயா உடைய இரக்கத்தினால மட்டும்தான் நாங்கள் இந்த உலகத்துல நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ஒழுங்கு எங்களுக்கு கொடுத்திருங்க ஆண்டவரே, இந்த தாழ்மை எங்களுக்கு கொடுத்திருங்க ஆண்டவரே. தாழ்மைக்கு ஒரே போதுமான உதாரணம் நீங்க தான் ஏசப்பா. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். சொல்ல முடியுமா? 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கடைசியா நீர் மட்டும் பெருகணும். வாழ்க்கையில நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் நல்ல தகப்பனே, மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையை கொண்டு எவ்வளோ பெரிய மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. நாங்களாம் ஏமாத்துறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கொடுங்கப்பா, எங்களுக்குள்ள அந்த புரிதலை தாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஆண்டவரே ஒருமனப்பாடு, சகோதரத்துவம், அன்பு, ஐக்கியம், பரிசுத்த உறவாடுதல கட்டளையிடுவீராக. வாழ்க்கையில நீங்க மகிமைப்பட, இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நம்ம ஒன்றுமில்லை, அப்பிரயோஜனமற்ற மனுஷங்க, ஊழியக்காரவங்க. எங்களை என்னேபிள் பண்றதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு இன்னும் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் வாழ, பரிசுத்தமாய் இருக்க கிருபை செய்கிறார். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் அசைவாடுதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து